ஹாய் காய்ஸ், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், வெற்றியாளன் ஆகணும். அதுதான் நம்ம சேனலுடைய நோக்கம். அதுக்கு நீங்க உங்களை எப்படி தயார்படுத்தணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும்னு என்னால முடிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சக்சஸ் அடையக்கூடிய ஒரு ஆளா மாறணும் அப்படின்னா ஸ்கெட்ச் போட்டு முடிக்க தெரியணும். ஆளை இல்லைங்க, நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை அப்படி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேர்ட்ஸ் எது தெரியுமா? ஈகிள். நம்ம வீடியோல இன்னைக்கு நாங்க பார்க்க போறது 7 பவர்ஃபுல் லைஃப் லெசன் ஃப்ரம் த ஈகிள். நீங்களும் வெற்றியாளனாகணும் அப்படிங்கிற தாகத்தோட இருக்கிறவங்களா இருந்தா நம்ம வீடியோவை முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது RICHAT25. நான் உங்க ருக்ஷி. நம்பர் 1, ஈகிள் ஹேவ் விஷன். ஈகிள்ஸ் எப்பவுமே எவ்வளவு பெரிய மலை உச்சி மேல இருந்தாலும் எந்த நேரமும் தன்னுடைய டார்கெட் அனிமல்ஸ் மீது தன்னுடைய பார்வையை வச்சுட்டு இருக்குமாம். மலை உச்சியில உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய தலைய எல்லா திசைகளுக்கும் வாசிச்சு தன்னுடைய டார்கெட் அனிமல்ஸ் ஒப்சர்வ் பண்ணிட்டே இருக்குமாம். The eagles have long distance focus and clarity. இந்த கேரக்டர் தான் மெயினா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேர்ட்ஸா இருக்கிறதுக்கு காரணம். இந்த உலகத்துல வளர்ந்துட்டு இருக்கிற அத்தனை சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸையும் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான விஷன் இருக்கும், ஒரு தெளிவான நோக்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்போ நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறணும் அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா மாறணும் அப்படின்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு தெளிவான விஷன் இருக்கணும். நீங்க எதை நோக்கி பயணிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான இலக்கு உங்களுக்குள்ள இருக்கணும். A big focused vision produce big result. Number 2, eagles are fearless. ஈகிள்ஸ் எப்பவுமே தன்னுடைய டார்கெட் அனிமல்ஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதுக்கு பயம் இல்லையா? எவ்வளவு பெரிய விலங்கா இருந்தாலும் சரியா ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுல நம்ம தலையை விட்டா ஆளே இல்ல. அந்த மாதிரி பயப்படாம எவ்வளவு பெரிய விலங்கையும் தன்வசப்படுத்தக்கூடிய திறமை கொண்டது ஈகிள்ஸ். அதே மாதிரி தான் நீங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தரா மாறணும்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கணும் அப்படின்னா உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை கண்டு பயப்படவே கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் இருக்கணும். பயப்பட்டா எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனா இப்போ அநேக நபர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பயப்படுறாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கவே பயப்படுறாங்க, ஃபெயிலியர் ஆகிடுமோ லாஸ்ட் ஆகிடுவோமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? எவ்வளவு தோத்து போனாலும், எவ்வளவு லாஸ்ட் ஆனாலும், என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட நின்னா அதெல்லாம் வரப்போறதே இல்ல. அப்படி வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். ஆனா இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. பயத்தோடைய தன்னுடைய வாழ்க்கைய முழுமையா கழிக்கிறவங்க எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். அப்படி இருக்கிறவங்களா நீங்க இருந்தா தயவு செஞ்சு உங்களுடைய பயத்தை தூக்கி தூரமா போட்டுட்டு நீங்க நினைக்கிற முயற்சியை தொடர்ச்சியா எந்தவித பயமும் இல்லாம பண்ண ஆரம்பிங்க. அப்போ உங்க வாழ்க்கையின் மாற்றத்தை உலகமே பார்த்து வியக்கும். நம்பர் 3, ஈகிள்ஸ் ஆர் டெனேஷியஸ். ஆகாயத்துல ஏற்படுற இயற்கை சீற்றங்களாலையும் பனிமூட்டங்களாலையும் ஏற்படுற பாதிப்புல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக மற்ற பறவைகள் எல்லாம் தன்னுடைய பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி பயணிக்கும் போது ஈகிள்ஸ் அந்த சீற்றங்களுக்காக தன்னுடைய இடத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதாம். தன்னுடைய சிறகுகளினாலேயே அந்த பனிமூட்டங்களை விலக்கி தன்னால முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து போராடக்கூடிய திறன் கொண்டது ஈகிள்ஸ். இதை விட ஒரு லீடரா இருக்கிறதுக்கு, பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வேற என்ன இயல்பு வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமாக இருந்தா எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து போராடக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். முயற்சிகளை கைவிட்டு பின்வாங்கி ஓடக்கூடிய ஒருத்தரா இருக்க கூடாது. நம்பர் 4, ஈகிள்ஸ் ஆர் ஹை ஃபிளையர்ஸ். ஈகிள்ஸ் நிலத்தில இருந்து கிட்டத்தட்ட 10,000 அடி அளவு உயரத்துக்கு மேல பறக்கக்கூடிய ஒரு பறவை. அங்க வேற எந்த பறவைகளையுமே பார்க்க முடியாது. அங்க ஏதாவது பறவைகள் இருக்கும் அப்படின்னா அது ஈகிள்ஸா மட்டும் தான் இருக்க முடியும். இந்த புறாக்கள் என்ன செய்யும் தெரியுமா? நிலத்தை சுத்தியே பறந்துட்டு நிலத்திலேயே தன்னுடைய உணவுகளை தேடிட்டு, அப்படி உணவுகள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கூட்டமா உட்கார்ந்துட்டு குறை சொல்லிட்டு இருக்குமாம், புலம்பிட்டு இருக்குமாம். ஆனா ஈகிள்ஸ் தன்னுடைய இரையை தேடி எவ்வளவு தூரம் வேணும்னாலும் பயணிக்க கூடிய திறமை வந்தது. ஈகிள்ஸ் தனக்கு இறை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக யாரையும் குறை சொல்லிட்டு உட்காராது. தன்னுடைய இரையை தானே தேடி பயணிக்க கூடிய ஆற்றலுடையது. தன்னுடைய இரையை கைப்பற்றதுக்கான வாய்ப்புக்காக காத்திருக்கும், வாய்ப்பை உருவாக்கும். எந்தவித அசாதாரணமான சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அதனாலதான் அது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி தான் தட் கிரேட் லீடர்ஸ் ஆர் ப்ராப்ளம் சால்வர்ஸ். தே டோன்ட் கம்ப்ளைன். சக்சஸ் ஆகணும்னா, வெற்றியாளன் ஆகணும்னா
குறை சொல்லிட்டு குறை கூறிட்டு தன்னுடைய நிலையை குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. எந்தவித அசாதாரணமான சூழ்நிலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய திறமை இருக்கணும். சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறமை இருக்கணும். நீங்க எதிர்கொள்ற ஒவ்வொரு சவாலும் உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான ஒவ்வொரு படி அப்படிங்கிற விஷயத்த மறந்துடக்கூடாது. வெற்றியை நோக்கின பயணத்துல தோல்விகளோ அவமானங்களோ சவால்களோ சாதாரணம் தான் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்ச ஒருத்தராலதான் வெற்றியை நோக்கி தொடர்ச்சியா பயணிக்க முடியும். நம்பர் 5, ஈகிள்ஸ் நெவர் ஈட் டெட் மீட். ஈகிள்ஸ் எப்பவுமே இறந்த உடல்களை சாப்பிடாதான். தனக்கு பசிக்கும் போது உடனடியாக வேட்டையாடி ஃப்ரெஷ் மீட்டை தான் சாப்பிடும். அப்ப நீங்க வெற்றியாளன் ஆகணும் அப்படின்னா டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் டெட் பீப்புள். இங்க நான் டெட் பீப்புள் மீன் பண்றது யாருன்னா, எதுக்கு எடுத்தாலுமே நெகட்டிவா பேசிக்கொண்டு, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கொண்டு, எந்த ஒரு முயற்சியும் இல்லாம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற கூட்டங்களோட நீங்க உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா, நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா, நீங்க பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் நிகழணும் அப்படின்னா இந்த மாதிரியான பீப்புள்ஸ்ல இருந்து நீங்க விலகி இருக்கிறது கட்டாயம். நம்பர் 6, ஈகிள்ஸ் பொசஸ் வைட்டாலிட்டி. ஈகிள்ஸ் என்னதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாலும் அதற்கும் 30 வயதை தாண்டும் போது தன்னுடைய தேவைகளை தனியா நிவர்த்தி செய்து கொள்றதுக்கான எபிலிட்டி குறைய ஆரம்பிக்குமாம். தன்னுடைய உடல் ரீதியா அது எனர்ஜி சக்தி இழந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்குமாம். அப்படி அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிற காலப்பகுதியில தன்னுடைய பழைய ஸ்ட்ரென்த்தையும் பழைய எனர்ஜியும் கொண்டு வருவதற்காக மீண்டும் தன்னை ஒரு பவர்ஃபுல்லான ஆளா மாத்துறதுக்காக அது ஒரு பிரேக் எடுத்துக்குமாம். மலை உச்சிகள்ல ஒரு 5 மாத காலப்பகுதிகளுக்கு எங்கேயுமே போகாம ரெஸ்ட் எடுக்குமாம். அந்த ரெஸ்ட் எடுக்கிற காலப்பகுதியில தன்னுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே ரீக்ரோத் ஆகும். அந்த 5 மாத காலப்பகுதியில தன்னுடைய அடுத்த 30-40 வருஷ வாழ்க்கையை பவர்ஃபுல்லா வாழ்றதுக்குரிய எனர்ஜியை பெற்று மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள போகுமா. இங்கதான் நாங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எங்களுடைய வாழ்நாள்ல நிச்சயம் நாங்க கழித்த நாட்களை திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பெற்ற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன விஷயங்களை சாதிச்சிருக்கேன், இதுவரைக்கும் என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த திரும்பி பார்க்கணும், அனலைசிஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு டைம் நாங்க நிச்சயம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்குற நேரம் தான் இதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையை எப்படி வாழ போறீங்க, உங்களுடைய நேரத்தை எதுல அதிகமா செலுத்த போறீங்க, என்ன வகையான ஸ்கில்ஸை நான் அதிகப்படுத்தணும், என்ன வகையான விஷயங்களை நான் இன்னும் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற வினாக்களுக்கு விடை கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்ட நீங்க திரும்பி பார்க்கணும். இந்த மாதிரி டெய்லி எங்களை அனலைசிஸ் பண்ணி எங்களை ஒரு புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ற ஒரு ஆளா நீங்க மாறுவீங்களா இருந்தா நிச்சயம் நீங்க ஒரு சிறந்த வெற்றியாளரா இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தப்படுவீங்க. நம்பர் 7, ஈகிள்ஸ் ட்ரெயின் தேர் யங்கர் ஒன்ஸ். பிறக்கும் போது மற்ற பறவைகளுடைய குஞ்சுகளை போலவே ஈகிளோட குஞ்சுகளும் பறக்க தெரியாம தன்னுடைய பவர் தெரியாம தான் வளருமா. ஆனா எப்பவுமே தாய் பறவை தன்னுடைய குழந்தைகளை ட்ரெயின் பண்ணுமா. தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு சிறகுகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்பவுமே ட்ரெயின் பண்ணிட்டே இருக்குமா. இந்த மாதிரி ட்ரெயின் பண்றதுக்காக தன்னுடைய தாய் பறவை செய்யற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கேட்ட ஆச்சரியமா இருக்கும். தன்னுடைய குழந்தைய மலை உச்சி மேல இருந்து தள்ளி விட்டுருமாம். ஓரளவு பறக்க ஆரம்பிக்கிற அந்த காலப்பகுதியில அடிக்கடி இந்த விஷயங்களை பண்ணுமா. குஞ்சுகளை உயரமா பறக்கணும் அப்படிங்கறத கத்துக் கொடுக்கறதுக்காக அடிக்கடி இந்த விஷயங்களை பண்ணுமா. அந்த மாதிரி பண்ணும்போது குஞ்சுகள் பறக்க கஷ்டப்படுற டைம்ல தாய்ப்பறவை போய் காப்பாத்தும். இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் மலை உச்சியை வந்தடையக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தை குஞ்சுகள் பெறும். அதே மாதிரி தான் the great leaders are the not bosses, they growth with the people. எப்பவுமே ஒரு கிரேட் லீடரா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறணும். ஒரு பவர்ஃபுல்லான பர்சனா மாறணும் அப்படின்னா தன்னை மட்டும் நாங்க குரோ பண்ணிக்கிட்டா போதாது, தன்னை சூழ உள்ள கம்யூனிட்டிக்கும் அந்த விஷயங்களை கொடுக்கணும். நாங்க என்ன விஷயம் எல்லாம் லேர்ன் பண்றோமோ அந்த விஷயங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது தேவையானவங்களுக்கும் அந்த விஷயங்களை கத்து கொடுக்கறதுனாலதான் நாங்க இன்னும் வளர முடியுமே தவிர அதை எங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு பொழுதும் முடியாது.